friends, welcome to Ronnie Tailors. Product design can என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம் லோட் ஸ்டிச் போடுறதுக்காண்டி. பைப்பிங் த்ரெட் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு இதில் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 கலர் த்ரெட் போட போகிறோம். இதில் ஒரு கலர் த்ரெட்டு, இதில் வேறு கலர் த்ரெட் அந்த மாதிரி போடுறதுனால நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து நல்லா கிராஸில் போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப டைட் பண்ணி போட வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடணும். த்ரெட் இந்த ஒயிட் த்ரெட் தெரியுது பாருங்கள், இது வந்து நீடில்ட்டு இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு போடுங்க. ஒயிட் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு போடணும். இப்போ இது முடிச்சுட்டு இல்லையா, நம்ம இதில் போட்டுட்டு அப்புறம் இங்கே கொண்டு வந்துக்கலாம். இந்த 2 இன்ச்சு விட்டுட்டு அடுத்த 2 இன்ச்சில் இதே கலர் த்ரெட்டு. இது நம்ம வந்து கட் பண்ணணும்ட்டு இல்லை, அப்படியே இங்கே கொண்டு வந்துடலாம். பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். இது 3+3 நம்ம இங்கே போட்டு இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் 3+3 6 ஸ்டான்ஸ். இப்போ நம்ம த்ரெட்டை கட் பண்ணாமல் இங்கே கொண்டு வந்துடலாம். இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடில் இப்படி போட்டுக்கலாம். நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டும் போடலாம், இல்லைன்னா இந்த மெத்தடில் 4 பீட்ஸாக எடுத்து கூட போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்துகிட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப நம்ம 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். பீட்ஸ் போடுறது எப்பவும் போல் நெருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. 4 பீடு எடுத்துட்டு 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கணும். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். இப்படி போடுறப்போ நம்ம வந்து சைடு ஸ்டிச் எதுவும் போட வேண்டாம். அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். நம்ம உள்பக்கமும் சுகர் பீட் போட்டிருக்கோம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்த ஒரு லைனும் சுகர் பீட் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து சுகர் பீட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி நம்பர் 5 ஆண்டிக் பீட் போட்டுக்கலாம். சின்னதாக சர்க்கிள் போட்டிருக்கேன். சர்க்கிள் போடாமல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்பர் 5 ஆண்டிக் பீட் ஒன்று. பீட்ஸ் பக்கத்துலேயே நீடில் எடுத்துக்கிட்டு ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலில் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு உள்ளே போட்டுக்கலாம். 2 டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம நீடில் எடுத்துள்ளே அது பக்கத்துலேயே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். 12 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து 2 பீட்ஸ்க்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுட்டு இது சுற்றிலும் சக்கரை வச்சுக்கலாம். நம்ம வச்சு பார்த்துட்டு ஃபேப்ரிக்கில் போட்டு போடுங்க. இப்போ இது சுற்றிலும் நம்ம சக்கரை வச்சுக்கலாம்.
இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதில் வந்து லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஐசேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம திலகம் சிப் ஸ்டோன் வச்சு மார்க் பண்ணிக்கலாம், லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம 4 பீட்ஸ் போட்டுக்கலாம். நேர் லைனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிராஸில் போட்டுக்கலாம். நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வர்ற மாதிரிக்கு இது வந்து நான் 5 பீட்ஸ் போட்டிருக்கேன். நம்ம இதில் போட்ட மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம லீஃப் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். இதிலேருந்து எடுத்துட்டு இது பக்கத்தில் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இதில் போட்ட மாதிரியே நம்ம இங்கேயும் போட்டுக்கலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம காட்டன் த்ரெட் போட்டுட்டு அதுக்கு மேலே சில்க் த்ரெட் போடுறோம். இந்த மாதிரி போடுறப்ப நல்லா எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து காட்டன் த்ரெட் வச்சு போடுறோம். ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். நம்ம இதில் போட்டுட்டு இங்கேயும் போட்டுக்கலாம். அதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான் இதுவும். நம்ம லீஃப்லாம் போட்டுட்டோம். இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம் வளைவா. நம்ம வந்து கொடி மாதிரி போட போகிறோம். இந்த லீஃப்லேருந்து இது இந்த ஃப்ளவர் வரைக்கும் மாதிரி வச்சு பார்த்துட்டு ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம கட் பீடும் ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். ஒரு கட் பீடு ஒன்று, ஒரு ஒயிட் பீடு ஒன்று.
போட்டுட்டு 3 பீட் தள்ளி திரும்பவும் நம்ம ஒரு கட் பீடும் ஒரு ஒயிட் பீடும் போட்டுக்கலாம். இப்போ இதில் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த ரெண்ட்லேயும் போட்டுக்கலாம். ஒயிட் பீட் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த லீஃப்க்கு வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். சிங்கிள் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து லீஃப்லாம் போட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைன், நல்லா எலகண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.